ஹலோயிங் மீன்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் இல்லஸ்லேஷன் 1 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் வந்து பார்க்குறோம். ஃபாலோயிங் balances were extracted from the ledger of Ramakrishna Engineering Works on 31st March 1997. ஸோ இன்ஃபர்மேஷன் வந்து ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து பேலன்சஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். யூ ஆர் required to prepare a trial balance on that date in proper form. ஸோ ட்ரையல் பேலன்ஸ் ஃபார்மில் போட சொல்கிறாங்க. ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் வந்து டேலி ஆகணும். ஓகேவா? ஸோ டெபிட்டில் இருக்கிற ஐட்டம்ஸும் கிரெடிட்டில் இருக்கிற ஐட்டம்ஸையும் டோட்டல் பண்ணி பார்க்கும்போது ரெண்டும் ஒரே அமௌண்ட் வரணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ட்ரையல் பேலன்ஸ் போட்டது கரெக்டு. ஸோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது, நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற அக்கௌண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த ட்ரையல் பேலன்ஸ் போடுறோம். இப்போ ட்ரையல் பேலன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வருதுன்னு எடுத்துக்குவோம். அந்த ஐட்டம்ஸ் டெபிட்டில் என்ன வருது, கிரெடிட்டில் என்ன வருது அப்படிங்கிறத போட்டு டோட்டல் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்னென்ன காலம்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எவ்வளோக்கு, சீரியல் நம்பர், ஓகேவா? அப்புறம் ட்ரையல் பேலன்ஸோட ஐட்டம்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த நேம் ஆஃப் த அக்கௌண்ட்ஸு, அதுக்கப்புறம் டெபிட்டில் வருமா இது கிரெடிட்டில் வருமா அப்படிங்கிறது. ஸோ இது எங்கேருந்து எக்ஸாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னல் போட்டதுக்கப்புறம் லெஜர் போடுவோம் இல்லைங்களா, லெஜரோட பேலன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து இந்த அமௌண்ட்டு கொடுத்துருக்குற அமௌண்ட்டு. ட்ராயிங் லெஜர், கேபிட்டல் லெஜர், கிரெடிட்டார்ஸ் லெஜர், பில்ஸ் பயபிள் லெஜரோட பேலன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கிரெடிட்டில் வருமா டெபிட்டில் வருமா அப்படிங்கிறத நம்ம போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே டேலி ஆயிரும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக போடுறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஷார்ட்கட்டில் எப்படி வந்து நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ஈஸியாக போடுறது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஸோ நம்ம இங்கே எழுதி காமிக்கிறோம் பாருங்கள். டெபிட் இந்த சைடில் போட்டுக்கிறேன், கிரெடிட் இந்த சைடில் போட்டிருக்கேன். டெபிட்டில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வரும். ஸோ அப்போ இங்கே என்ன வருங்க, இன்கம் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஆப்போசிட் சைடு தானே வரும் இல்லையா, கிரெடிட் சைடு. டெபிட் சைடில் எக்ஸ்பென்சஸ் போட்டோம் அப்படின்னா கிரெடிட் சைடில் வந்து இன்கம் வரும். ஸோ என்னென்ன அசட்ஸ் எல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு டெபிட்டில் வந்துச்சு அப்படின்னா கிரெடிட்டில் என்ன வருங்க, லைபிலிட்டி ஐட்டம்ஸ் வரும். ஓகேவா? இவ்வளோதான் பேசிக் கான்செப்ட். இதை வச்சு நம்ம போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு சோர்ஸு, எங்கேருந்து அமௌண்ட் வந்துச்சு, அதை என்ன பண்ணியிருக்கோம், அப்ளிகேஷன் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டெபிட் சைடில் போடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ ட்ராயிங்ஸு. ஸோ ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்து கம்பெனியில் இருக்கிறவங்க செலவு பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஓனர் வந்து செலவு பண்ணுறாங்க. ஸோ அப்போ கம்பெனிலேருந்து அமௌண்ட் குறையுது இல்லையா, எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நம்ம கேல்குலேஷன்ஸ் வச்சுக்கணும். ஸோ அப்போ எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே டெபிட்டில் வரும். கேபிட்டல் அப்படிங்கிறது நம்மளுக்கு லைபிலிட்டி ஐட்டம், இதுதான் நம்மளுக்கு சோர்ஸ். ஓகேவா? ஸோ கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கேபிட்டல் தானே வேணும், மூலதனம் இல்லாமல் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ கேபிட்டல் வேணும். சோர்ஸ் எங்கே சொல்லியிருக்கேன், கிரெடிட்னு சொல்லியிருக்கேன். ஸோ கிரெடிட்டில் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் ஆட்டோமேட்டிக்காக, இது வந்து நம்ம கடன் கிரெடிட் சைடில் தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பில்ஸ் பேயபிள், நம்ம கொடுக்க வேண்டியது கிரெடிட்டார்ஸுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சம்மை பார்க்குறப்ப இது நம்மளோட சம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட கேபிட்டல் எவ்வளோ இருக்குங்க, 24,000 இருக்குது, அதில் 6,000 எடுத்திருக்கீங்க, அதான் டெபிட் பண்ணியிருக்கீங்க. அமௌண்ட் குறையும் இல்லையா, ஸோ டெபிட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து யாருக்கோ சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த அமௌண்ட் நம்மளுக்கு வர வேண்டியது இருக்குது. ஓகேவா? ஸோ இல்லை யாருக்காவது யார்கிட்டையாவது பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, நம்மளுக்கு அமௌண்ட் வர வேண்டியது இருக்குது. இந்த ரெண்டு கான்செப்டையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா போதும். ஓகேவா? ஸோ இப்போ கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடில் வரும். நெக்ஸ்ட் வந்து பில்ஸ் பேயபிள், நம்ம பே பண்ண வேண்டிய ஐட்டம். ஸோ எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு இங்கே வருது. ஓகேவா? ஸோ அப்போ பேமெண்ட் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட்டார்ஸ் வந்து லைபிலிட்டி ஐட்டம். ஓகேவா? டெபிட்டார்ஸ் வந்து டெட்டார்ஸ் ஐட்டம். ஸோ டெபிட் சைடில் வருது. பில்ஸ் ரிசீவபிள், நம்மளுக்கு இன்கம் வரணும். ஸோ இது வந்து அசட் ஐட்டம் இல்லையா, ஸோ டெபிட் சைடில் வரும். நெக்ஸ்ட் வந்து லோன் ஃப்ரம் பேங்க், இது லைபிலிட்டி ஐட்டம். ஸோ அதனால் எங்கே வரும், கிரெடிட் சைடில் வரும். ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் அசட் ஐட்டம். ஸோ எங்கே வருங்க, அசட்டை வந்து டெபிட்னு சொல்லியிருக்கேன்னா ஸோ டெபிட் ஐட்டம். ஓப்பனிங் ஸ்டாக், ஸோ ஸ்டாக்கும் நம்மளுக்கு எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசட் ஐட்டம். ஸோ டெபிட் சைட். நெக்ஸ்ட் வந்து கேஷ் இன் ஹேண்டும் அசட் ஐட்டம். ஸோ டெபிட் சைட். கேஷ் அட் பேங்க்கும் டெபிட் ஐட்டம். ஸோ அசட் சைட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சேலரி, இது வந்து எக்ஸ்பென்சஸ், பேமெண்ட் இல்லையா, எக்ஸ்பென்சஸ் எங்கே சொல்லியிருக்கேன், டெபிட் சைட் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து நம்மளுக்கு கிரெடிட் சைடு வரும். இப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் எங்கே வரணுங்க, டெபிட் சைடு வரணும். பர்ச்சேஸ் வந்து டெபிட் சைடு வரும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எங்கே வருங்க, கிரெடிட் சைடு வரும். ஓகேவா? ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், இதுவும் நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் எங்கே சொல்லியிருக்கேன், டெபிட் சைட் சொல்லியிருக்கேன்.
கமிஷன் பெய்டு இதுவும் நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ், ஸோ டெபிட் சைட் பண்ணிக்க. ட்ரேடிங் எக்ஸ்பென்சஸ் இதுவும் நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ், ஸோ டெபிட் சைட். டிஸ்கவுண்ட் ஏர்ன்டு இது வந்து இன்கம், ஸோ இன்கம் எங்கே சொல்லியிருக்கேன், கிரெடிட் சைட் சொல்லியிருக்கேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரெண்ட் பெய்டு, ஸோ இது வந்து எக்ஸ்பென்சஸ், ஸோ டெபிட் சைட். பேங்க் ஓடி, ஸோ பேங்க் வந்து டெபிட் சைடில் வந்திருக்கு. ஓடி அப்போ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எடுத்திருக்கோம், எங்கே வருங்க, கிரெடிட் சைட் நம்ம பே பண்ணணும். ஓகேவா. பர்ச்சேசஸ், ஸோ எங்கே சொல்லியிருக்கேன், டெபிட் சைடு வரும். சேல்ஸ் அப்படின்னா கிரெடிட் சைடு. பர்ச்சேஸ் அப்படின்னா நம்மளுக்கு டெபிட் சைட், ஸோ சேல்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள், ஸோ கிரெடிட் சைட். சேல்ஸ் ரிட்டர்ன் பாருங்கள், டெபிட் சைடு வரும். அதே மாதிரி பர்ச்சேஸ் பாருங்கள் டெபிட் சைடு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கிரெடிட் சைடு, அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் அப்படியே ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா. டெபிட் சைடில் வந்து எக்ஸ்பென்சஸ் அசட்டு, கிரெடிட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இன்கம், லைபிலிட்டி, சோர்சஸ். ஸோ வந்த சோர்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அசட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோமா இல்லை எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஓகேவா. ஸோ இதை எடுத்து எழுதணும்னா நம்மளுக்கு டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் டேலி அமௌண்ட் ஒரே மாதிரி வரும். ஸோ டேலி ஆயிடுச்சு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படியே எடுத்து போட்டால் போதும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றா எடுத்து இது டெபிட்டில் வருமா கிரெடிட்டில் வருமா அப்படிங்கிறத எடுத்து எழுதுனா போதும். ஓகேவா. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்து போடலாம்.